Okay. Okay, so next அது வந்து one human architecture. இப்போ ஹார்வர்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னா ப்ரோக்ராமுக்கு தனியா அட்ரஸ் பஸ் அண்ட் டேட்டா பஸ். ஓகே, நெக்ஸ்ட் டேட்டாக்கு தனியா ஒரு அட்ரஸ் பஸ், டேட்டா பஸ். டேட்டாவை மூவ் பண்ணணும்ல, டேட்டாவை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும்ல, அப்ப அது எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும்ன்றதுக்கு ஒரு அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் வேணும்ல, அது ஒரு லைன். அந்த டேட்டாவை மூவ் பண்றதுக்கு தனி லைன். அதே மாதிரி இப்போ அட்ரஸ் ப்ரோக்ராம ஒரு அட்ரஸ்ல ஸ்டோர் பண்ணுவோமா, ஒரு லொகேஷன்ல, அதுக்கு ஒரு அட்ரஸ் வேணுமா, அந்த அட்ரஸ்க்கு தனி லைன். அந்த ப்ரோக்ராம எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தனி லைன். ஓகே, சோ செப்பரேட்டா யூஸ் பண்றது ஹார்வர்ட் ஆர்கிடெக்சர். எல்லாத்துக்குமே ஒரே லைன்லயே நீ வந்து ப்ரோக்ராம் அட்ரஸுக்கு ஒரு லைன், பஸ்ஸுக்கு ஒரு லைன், டேட்டாக்கு ஒரு லைன் அப்படின்னு யூஸ் பண்றது ஒன் நியூமன். ப்ரோக்ராமுக்கு தனி பஸ், டேட்டாக்கு தனி பஸ் அப்படின்னு பிரிச்சு இது பண்றது ஹார்வர்ட் ஆர்கிடெக்சர். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன் நியூமன், ஒரே பஸ், அட்ரஸ்க்கு ஒரு பஸ், டேட்டாக்கு ஒரு பஸ். அதே அட்ரஸும் டேட்டா எல்லாமே ஒரே பஸ்ல தான் மூவ். used for both data transfer, instructionன்றது ஒண்ணே இல்ல, ப்ரோக்ராம் தான். ஓகே, சோ ப்ரோக்ராம் cannot be performed at the same time. இதுதான் இங்க drawback. ஏன் ஒரு லைன் இப்ப டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கு, திடீர்னு அட்ரஸ் பண்ணணும்னா இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம அட்ரஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்பதான் என்ன தேவை, இன்டரப்ட் தேவை. டேட்டாவை எது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிருக்கோம், சென்ட் பண்ணிருக்கோம், அதோட ஸ்டாப் பண்ணிட்டு அட்ரஸ் அனுப்பிட்டு அதுக்கப்புறமா டேட்டாவை திரும்ப கண்டினியூ பண்ணும். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஹார்வர்ட் ஆர்கிடெக்சர். ஹார்வர்ட் ஆர்கிடெக்சர் செப்பரேட் டேட்டா, டேட்டா பஸ்க்கு தனி, ப்ரோக்ராமுக்கு தனி. டிரான்ஸ்ஃபர் கேன் பி performed simultaneously. ஏன்னா டேட்டாஸ் வேணும்னா டேட்டாஸ் தனியா மூவ் ஆகிட்டு இருக்கும், ஏன்னா அதுக்கு தனி லைன். ப்ரோக்ராம் வேணா ப்ரோக்ராம் தனியா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, நிறைய பேர் இன்னைக்கு தூங்கிட்டு இருக்கீங்க, ஏன்னா தியரியா இருக்கு. ஓகே, சோ மைக்ரோ கண்ட்ரோலர் அதே இன்ஃபர்மேஷன் தான். 2 என்ன, எத்தனை பைட் ப்ரோக்ராம், ப்ரோக்ராம் மெமரி ரோம் 4K bytes, 4000 அதான் 4096 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 128 பைட், நெக்ஸ்ட் 216 பைட். என்ன அப்படின்னா டேட்டா பஸ், இன்டர்னல் டேட்டா பஸ். ஏன் அப்படின்னா இப்ப 8051 CPU இருக்கு, இங்க இருந்து ப்ரோக்ராமுக்கு டேட்டா போகணும். CPU அதே மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணிருக்கீங்களா, எப்படி இருக்கும் அது, பாக்ஸ் கிட்ட மாதிரி இருக்கும். அதுலயே நம்ம வந்து ஆப்கோட் வந்து என்டர் பண்ணணும், என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம அதுலதான் கொடுக்குறோம், டேட்டாவும் அதுலதான் கொடுக்குறோம். அதெல்லாம் எங்க போய் ஸ்டோர் ஆகணும், சைட்லயே இருக்கும். ராம் ரேம் அங்க சின்ன சின்ன டிவைசஸ் எல்லாம் இருக்கும், பாத்திருக்கீங்களா? ஒரே ஒரு சைட்ல மட்டும்தான் அந்த நம்பர் பிரஸ் பண்ற மாதிரி அந்த கீபோர்டு இருக்கும். ஓகே, மற்றது எல்லா டிவைஸுமே அதுலயே இருக்கும். நம்ம பார்க்கலாம், அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் பார்க்கும் போதே அதுல ஏடிசி இருக்கும், டைமர்ஸ், அந்த தேவையான எல்லா டிவைசஸுமே அதுல இருக்கும். ஓகே, ஸோ அதனால 8051ல டேட்டாஸ் மூவ் பண்ணும்போது ப்ரோக்ராம்க்கும் மூவ் ஆகணும், டேட்டாக்கும் மூவ் ஆகணும். இதுதான் எல்லாத்தோடமே கனெக்ட் பண்ணும். அந்த பஸ்ன்றது என்னன்னா இட்ஸ் a line where the data and program can move for a transfer. ஓகே, ஸோ அந்த மாதிரி சீரியல் போர்ட் ப்ரோக்ராமபிள் IO எத்தனை, 4. ஓகே, அண்ட் தென் 64K வரைக்கும் எக்ஸ்டர்னல் மெமரி யூஸ் பண்ணிக்கலாம். 64 கிலோபைட்ஸ் வரைக்கும் எக்ஸ்டர்னலா, இப்போ ஒரு எக்ஸ்டர்னலா டிவைஸ் கனெக்ட் பண்ணி, இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் எப்படினோ அந்த மாதிரி இதுல வந்து எக்ஸ்டர்னலா கனெக்ட் பண்றது 64 கிலோபைட்ஸ் வரைக்கும் எக்ஸ்டர்னலா கனெக்ட் பண்ணி. சீரியல் இன் சீரியல் அவுட். ஓகே, இதுதான் மெயின் ஆர்கிடெக்சர். எத்தனை போர்ட்ஸ் இருக்கு, 4 போர்ட்ஸ். போர்ட் 0, போர்ட் 2 எதுக்கு, அட்ரஸ், டேட்டா அண்ட் அட்ரஸ் போத். ஸோ இதுல அட்ரஸ்ன்றது எத்தனை அட்ரஸ், எத்தனை பிட் அட்ரஸ், 16 பிட் அட்ரஸ்.
இதுல போர்ட் 0 வந்து ஃபர்ஸ்ட் 8 A0ல இருந்து A7 அப்படின்னா அட்ரஸோட ஃபர்ஸ்ட் 8 பிட்டை எது எடுத்துக்கும் 0 எடுத்துக்கும். நெக்ஸ்ட் 8ல இருந்து 15 அதாவது 8ல இருந்து 15னா என்ன 8ல இருந்து அந்த 16 பிட் டேட்டா வரைக்கும் எது எடுத்துக்கோனா போர்ட் 2 எடுத்துக்கும். ஓகே நெக்ஸ்ட் போர்ட் 1க்கு எந்த பர்பஸுமே கிடையாது, வெறும் டேட்டா மட்டும் தான் மூவ் பண்ண போறோம். ஸோ அதனால வந்து போர்ட் 1 சிம்பிள். பட் போர்ட் 3 வந்து மல்டி பர்பஸா யூஸ் பண்ண போறோம். அந்த ஆர்டர் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 10ல இருந்து போர்ட் 3ல இருந்து 10 பாயிண்ட்ல இருந்து சொல்லுங்க. ரிசீவர், டிரான்ஸ்மிட்டர், INT 0, INT 1 சொல்லுங்கடா. இந்த சைடு தான், லெஃப்ட் சைடுல தான் வரும். லெஃப்ட் சைடுல கீழே நான் சொல்லி கொடுத்தேன்ல ஒரு ஸ்டோரி மாதிரி சொன்னேன்ல, அதுதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். 10 வந்து ரிசீவர், டிரான்ஸ்மிட்டர், interrupt 0, interrupt 1, timer 0, timer 1, write, next read. ஓகே சோ இந்த பர்பஸ் எல்லாத்துக்குமே போர்ட் 3 யூஸ் பண்றோம். ஓகே ஃபைன். சோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே எதுக்கு மூவ் ஆகணும்? ரோம், ப்ரோக்ராம் மெமரி. இதுல தானே நம்ம அட்ரஸ் கொடுக்குறோம். அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த போர்ட் மூலமா தான். இதுதான் நமக்கு மெயினா இன்புட்டே. மைக்ரோ கண்ட்ரோலர்ல நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாவே இது மூலமா தான் நம்ம கொடுக்குறோம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் ரோம். இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் திங், அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட். இதுல ஏன்றது என்ன அப்படின்னா அக்குமுலேட்டர். ஒரு அடிஷன் பண்றோம், ஒரு சப்ட்ராக்ஷன் பண்றோம் அப்படின்னா ஒரு 2 பிட் ஆட் பண்ணிட்டு ஒரு டெம்பரரியா ஒரு ஸ்டோரேஜ் இருக்கணும்ல, அதுதான் அக்குமுலேட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 46 plus 23 ஆட் பண்றேன். 6 plus 3 9. அந்த 9 வந்து 9 ஆன்சர் கிடையாதுல்ல, அது ஒரு டெம்பரரி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல. அந்த 9 எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னா அக்குமுலேட்டர்ல ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் 4 plus 2 6. இப்போ இந்த 69ம் எங்க தான் ஸ்டோர் ஆயிருக்கும்? அக்குமுலேட்டர்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ இந்த அக்குமுலேட்டர்ல இருந்து நீங்க ஏதோ ஒரு லொகேஷனுக்கு மாத்தணும் அப்படின்னா அட்ரஸ் கொடுத்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகே சோ ஒரு அரித்மெட்டிக் ஆபரேஷன் அப்படின்னா இதுதான் வந்து டெம்பரரி ஸ்டோரேஜ், அக்குமுலேட்டர். ஓகே நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு ரெஜிஸ்டர் இருக்கு, பி ரெஜிஸ்டர். பட் அது ஆஃபன் யூஸ் பண்ண மாட்டோம், ஏ தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே இது ஏன் வந்து PSW ஓட கனெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்ட். ஸ்டேட்டஸ் வேர்ட், ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டுன்றது ஏன் இந்த அரித்மெட்டிக் ஆபரேஷனோட கனெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்போ இத வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் 4ன்னு வச்சுக்கிறேன். 4ன்னு வச்சுக்கோங்க. 6 plus 4 10, 0 இங்க 1 கேரி ஓவர் வருதா? இந்த கேரி ஓவர் ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்ட்ல ஒரு ஃபிளாகா இருக்கும், ஒரு பிட்டா இருக்கும். இப்போ ஒரு கேரி ஓவர் வந்துருச்சுன்னா இந்த இன்புட் இங்க வந்து ஒரு சிக்னல் கொடுக்கும், ஒரு கேரி ஓவர் வந்திருக்கு அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்ட் வந்து 8 பிட் டேட்டா. ஓகே அந்த 8 பிட் டேட்டா என்னன்றது நான் சொல்றேன். எங்க இருக்கு? யா ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்ட் 8 பிட் டேட்டா சொன்னல, P0, P1, P2, P3, P4, P5, P7 வரைக்கும் இருக்கு. ஸோ 0 வந்து பார்த்தோம்னா parity. parity பிட் அப்படின்னா என்னன்னா லைக் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல படிச்சிருக்கோம். பாரிட்டினா என்னன்னா ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 8 பிட் டேட்டா எடுத்துக்கோங்க. இது parity பிட் என்ன? ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கு. ஓகே அப்ப parity பிட் இங்க 1. ஓகே parity பிட் இதுல வந்து இன்னொன்னு இருக்கு. ஒண்ணு parity பிட் எனேபிள் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு ஒண்ணு. parity பிட் அப்படின்னா என்னன்னா
ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இன்னொரு 0 இருக்கு. எத்தனை 1 இதுல நான் 1 போட்டேன்னா ஈவனா ஆயிடுமா? அப்பவும் இந்த parity bit 1 ஆடாது. இப்ப எத்தனை ஒன்ஸ் இருக்கு? 5 1. இதுக்கு parity bitனா ஈவனா ஆகிறதுக்கு எத்தனை லைக் ஆட் பண்ணா ஆட் பண்ணா வந்துரும். இப்ப இதுல ஆல்ரெடி ஈவனாவே இருக்குன்னா அப்ப parity bit என்னவா இருக்கும்? 0வா இருக்கு. புரிஞ்சுதா? இன்னொரு வாட்டி சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1 0 1 1 0 1 1 0. இப்போ இதுல எத்தனை odd number of ones or even number of ones? odd number of ones. இப்போ இதை ஈவனா மாத்தணும்னா இன்னும் ஒரு 1 போடணும். அப்போ இந்த parity bit என்னவா ஆயிடும்? 1 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுல parity ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கு. அப்போ இதுல எத்தனை ஒன்ஸ் போடணும்? எதுவுமே போட தேவையில்லை, ஏன்னா ஈவன் நம்பர் தான் இருக்கு. அதனால அப்ப அந்த இடத்துல 0. ஓகே, இது parity bit. நெக்ஸ்ட் ஓவர்ஃப்ளோ அப்படின்னா என்னன்னா let's say 92. ஓகே, இது எல்லாமே பைனரின்றதுனால நான் பைனரியிலே எக்ஸாம்பிள் சொல்றேன். When you are doing an addition, 1 plus 0, 1 plus 1, 0, then 1 as a carryover. Okay, next 1 plus 1 plus 1, 1 plus 1 plus 1, 1 1, 1, then 1 as a carryover. Next 1 plus 1, 0 1, 0 1. Next 1 1 1, 1 1. 1 plus 1 plus 1, 1 1. Next 0 1. Here 1 1. இங்க 1 போடுவீங்க, இங்க அந்த 1 இங்க வரும். ஏன்னா இங்க 8051ன்றது 8 பிட் தானே, அப்ப 8 தானே இங்க இருக்கணும். பட் இங்க என்ன ஆயிடுச்சு? எக்ஸ்ட்ராவா 1 வந்தாச்சு. அப்ப இந்த ஓவர்ஃப்ளோ பிளாக் வந்து செட் ஆகும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் RS0 RS1 நான் இதுல சொல்றேன். நெக்ஸ்ட் F0. ஓகே, இது வந்து கேரி ஓவர் C, கேரி ஓவர் பிளாக் அது ஒண்ணு. AC அப்படின்னா ஆக்சிலரி கேரி பிளாக் எதுக்கு அப்படின்னா ஒரு 16 பிட் டேட்டா எடுத்துக்கோங்க, ஆர் எல்ஸ் 4 பிட் அடிஷன் பண்றோம். இப்போ இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 இருக்குன்னா இந்த பிட்ல எது ஆக்சிலரி பிட்? ஆக்சிலரி கேரி 1 plus 1, இது வந்து ஆக்சிலரி கேரி. 4 பிட் தான் நம்ம ஆட் பண்றோம், ஒரு 4 பிட் எக்ஸ்ட்ரா. இந்த பிட் வந்து நெக்ஸ்ட் இன்னொரு 4ஓட ஆட் பண்ணும்போது அதுல வரும்போது வர கேரி வந்து ஆக்சிலரி கேரி. ஓகே, நெக்ஸ்ட் RS1 RS2ன்றது 4 போர்ட் இருக்கா, 4 ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு. பேங்க் 0, பேங்க் 1, பேங்க் 2, பேங்க் 3. இதுல இந்த RS1ஓட வேல்யூவை பொறுத்து நம்ம எந்த ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணணும்ன்றத நீங்க தான் கொடுக்கணும். ப்ரோக்ராம்ல நம்ம கொடுக்குறோம்ல, ப்ரோக்ராம்ல அந்த நம்பர் கொடுக்குறோம்ல, அந்த ப்ரோக்ராம்ல இந்த 0 0 அப்படின்னா எந்த பேங்க் செட் ஆகும்? பேங்க் 0 செட் ஆகும். 0 1 1 0 1 1 இது எல்லாமே ரெஜிஸ்டர் செலக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இது பிளாக் 0. ஓகே, சோ இது வந்து ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் ஒர்க். புரியலாமா? திரும்ப மேல எங்க? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் data pointer, DTTR means it's data pointer. Okay, data pointer அப்படின்னா என்னன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 16ன்ற ஒரு டேட்டாவை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். அந்த ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு அட்ரஸ் இருக்குல்ல, அந்த அட்ரஸ் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிருக்காரு. டபுள் ஸ்டெப்பா பண்றாங்கல்ல, அது டேட்டா பாயிண்டர். இப்போ 16 நான் வந்து ஒரு அட்ரஸ் லெட்ஸ் சே
0000 அப்படின்ற ஒரு இடத்துல நான் ஸ்டோர் பண்ணணும். ஆனா இந்த அட்ரஸ் நம்ம ப்ரோக்ராமே ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ண, ஏன்னா வந்து நிறைய அட்ரஸ்ல என்னென்ன டேட்டா எங்கெங்க இருக்குன்றது தெரியாது. இப்ப இந்த அட்ரஸையும் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம்ல, அந்த பிளேஸ் வந்து டேட்டா பாயிண்டர்னு சொல்லலாம். ஓகே, இதுல டேட்டா பாயிண்டர் ஹையர் பிட், லோயர் பிட். ஓகே, நெக்ஸ்ட் சிஸ்டம் டைமிங், சிஸ்டம் இன்டரப்ட்ஸ், டேட்டா பஃபர்ஸ், இது எல்லாமே நம்ம பார்த்த பின் நம்பர்ஸ். 4 ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு. ரெஜிஸ்டர் பேங்க் 0, 1, 2, இது எல்லாமே ரேம்ல இருக்கு. ரேம்னா என்ன, 128 பைட் டேட்டா இருக்குல்ல, அதுலதான் இந்த ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர், இங்க மேலேயே இருக்கும். ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டரும் ரேம்ல தான் இருக்கு. ஏன் இது அப்படின்னா, இங்க நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு சில டிவைஸ் தான் சொன்னோம்ல, டைமர், இன்டரப்ட், சீரியல், பேரலல், இதெல்லாம் ஒர்க் பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் இன்புட்ஸ் ப்ரோக்ராம் கொடுப்போம்ல, இந்த ரெஜிஸ்டர் மூலமா தான் நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டாவை நான் சென்ட் பண்றேன் அப்படின்னா, அந்த சென்ட் பண்றதுக்கான ஒரு கோடு இருக்குல்ல, அந்த கோடை நான் இங்க வந்து எஸ்கான்ல நான் வந்து ப்ரோக்ராம் போட்டனா தான் அந்த டேட்டா சென்ட் ஆகும். அந்த மாதிரி டிமோட், டிகான், இந்த ரெண்டும் வந்து டைமருக்கு. டிமோட், டிகான், இது லோயர் பிட். 2 டைமர் இருக்குல்ல, அந்த 2 டைமரும் எத்தனை பிட் இருக்கு, 16 பிட். அதனால லோயர் பிட் 8, ஹையர் பிட் 8. நெக்ஸ்ட் டைமர் 1க்கான லோயர் பிட் 8, ஹையர் பிட் 8. ஓகே, நெக்ஸ்ட் வந்து SBUF, இன்டரப்ட். இந்த ரெண்டும் இன்டரப்ட கண்ட்ரோல் பண்றதுக்கு, இன்டரப்ட் ப்ரோக்ராம பண்றதுக்கு, இன்டரப்ட் எனேபிள் அண்ட் இன்டரப்ட் ப்ரியாரிட்டி. ஏன் இங்க ப்ரியாரிட்டி கொடுக்கிறோம், இப்போ ஒரு 4-5 ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஒண்ணு வந்து இந்த டிவைஸ்ல வச்சுப்போம். ஒண்ணு வந்து பிளேயும் ஆயிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளேவும் பண்ணிட்டு இருக்கு. ஒரு டைம் நம்ம இப்ப காப்பி பண்ணிட்டு இருக்கோம்னா காப்பியும் ஒரு சைட் போயிட்டு இருக்கும். ஸோ அதுல எது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றத நீங்க செட் பண்ணணும். அந்த ப்ரியாரிட்டி வைஸ் அந்த பிட், அந்த ரெஜிஸ்டர் வந்து ஐபி. ஓகே, ஸோ இது எல்லாமே ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர். ஓகே, ஸோ இது வந்து டோட்டலா 128 பைட் இருக்குல்ல, அந்த 128 பைட்டை என்ன டேட்டாலாம் எந்தெந்த இடத்துல தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன். இது நான் உங்களுக்கு ஷார்ட்டா எப்படி சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் 00ல இருந்து 00ல இருந்து F இது வந்து ரேமோடது 128 பைட்டுக்கு. இது 4Kக்கு. 4K வந்து 000ல இருந்து FFF வரைக்கும் இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரேம் பார்ப்போம். ரோம் வந்து அவ்வளவு ப்ராப்ளம் இல்லை, அது ஜஸ்ட் நம்ம ப்ரோக்ராம் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணுவோம். பட் இப்ப டேட்டான்றதுனால இந்த இடத்துலதான் இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு அவங்களே அசைன் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 00ல இருந்து 007 வரைக்கும் 4 ரெஜிஸ்டர் சொன்னோம்ல, அதுல ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் இதை எடுத்துக்கும். R0 ரெஜிஸ்டர் பேங்க் 1 வந்து 8ல இருந்து F. இந்த நம்பர் முதல்ல எப்படி நம்ம பண்றது தெரியுங்களா? இந்த நம்பர் எப்படி இங்க F வந்துச்சு? ஹெக்ஸாடெசிமல் நம்பர். ஹெக்ஸாடெசிமல் நம்பர்னா டோட்டலா 16 இன்ஃபர்மேஷன். ஸோ எப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 A B C D E F. இப்போ ஃபர்ஸ்ட் வரைக்கும் என்ன ஆயிட்டு இருக்கும், 01 02 03 0ஆவே போயிட்டு இருக்கும். 0Fக்கு அப்புறமா இப்ப நெக்ஸ்ட் என்ன வரும், 1. எங்க 1 வந்துரும், இந்த F என்னவாயிடும், 0 ஆயிடும். சோ இங்க வந்து 1 0 ஆயிடும்.
10 20 10 11 12 13 14 19 வரைக்கும் வந்துட்டு 19 க்கு அப்புறம் என்ன ஆகும் 1A 1B 1C 1D அப்புறம் 1F வரைக்கும் வரும் 1F வரைக்கும் வந்துட்டு 1F 1F ல இருந்து 2 2 0 2 0 ல இருந்து 2 29 வரைக்கும் வரும் 29 க்கு அப்புறமா 2A வராது 29 க்கு அப்புறம் என்ன வரும் 2 ல இருந்து 1 ஆட் 2A வந்துரும் 2F வரைக்கும் வந்துரும் 2F க்கு அப்புறமா 30 அப்படியே மூவ் ஓகே அந்த மாதிரி F வரைக்கும் வரும் சோ ஃபர்ஸ்ட் வந்து 0 ல இருந்து ஃபர்ஸ்ட் 7 பிட் வந்து ரெஜிஸ்டர் R0 நெக்ஸ்ட் 8 பிட் 16 இருக்கா சோ ஃபர்ஸ்ட் 8 வந்து பேங்க் 0 next 8 bank 1 next 8 that is 10 ல இருந்து 17 வரைக்கும் bank 2 18 ல இருந்து 1F வரைக்கும் bank 3 so இது ஃபர்ஸ்ட் டோட்டலா எல்லாமே 4 ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே எடுத்துக்கும் ஓகே நெக்ஸ்ட் 20 ல இருந்து 2F வரைக்கும் எல்லாமே பிட் அட்ரஸபிள் ஏன்னா இங்க எல்லாமே 8 பிட் டேட்டா தான் இங்க நம்ம டேட்டாவை டோட்டலா 8 பிட் டோட்டலாவே நம்ம 8 இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரே நேட்டா இதுல சென்ட் பண்ணலாம் பட் இதுல சென்ட் பண்ணணும் அப்படின்னா இது மட்டும் எனக்கு வேணும்னா இதை மட்டும் நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணலாம் இது ஒவ்வொன்றும் 20 ல எத்தனை பிட் இருக்கு பாருங்க 8 பிட் இருக்கு இதுக்கு மட்டும் நான் தனியா ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து பிட் அட்ரஸபிள் இதுல இருந்து தான் நம்ம யூஸ் பண்ணணும் 20 ல இருந்து 2F வரைக்கும் நம்ம வந்து பிட் அட்ரஸபிள்னா 3C ல ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அந்த ஒரு பிட்க்கு மட்டும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து 30 ல இருந்து 7F வரைக்கும் ஜெனரல் பர்பஸ் ரேம் இங்க வந்து 00 ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டரா எந்த வரைக்கும் வரும் 00 ல இருந்து சொல்லுங்க எது வரைக்கும் இருக்கு 1F வரைக்கும் இது இந்த டயக்ராம் தான் இங்க ஷார்ட்டா 00 ல இருந்து 1F வரைக்கும் ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் நெக்ஸ்ட் 20 ல இருந்து 2F வரைக்கும் பிட் அட்ரஸபிள் நெக்ஸ்ட் 30 ல இருந்து 7F வரைக்கும் டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் இதுதான் ஜெனரல் பர்பஸ் ரேம் ஓகே இதுக்கு மேல 80 ல இருந்து FF தான் வந்து பார்த்தோம்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர்ஸ்க்கும் நெக்ஸ்ட் வந்து இன்டைரக்ட் அட்ரஸ் ஒன்லி இங்க டைரக்ட் அட்ரஸ் ஒன்லி இதுல 2 பிட் தனித்தனியா பிரிச்சிருக்காங்க இந்த ப்ராசஸ் வந்து நெக்ஸ்ட் பேஜ்ல பார்த்தோம் எதுல இருந்து 80 ல இருந்து FF வரைக்கும் ஓகே So ROM இது RAM இதுக்கான டிவிஷன் தான் நம்ம இப்ப பார்த்தோம் ரெஜிஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் பிட் அட்ரஸ் அதுக்கப்புறமா ஜெனரல் பர்பஸ் RAM அதுக்கு மேலதான் இப்ப என்ன ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர் இந்த மேல இருந்து பார்த்தோம்ல இதனோட டிவிஷன் இந்த டோட்டல் 00 ல இருந்து FF வரைக்கும் இருக்க ஸ்பிளிட் அப்ஸ் அதுவே ப்ரோக்ராம் மெமரி ரோம் எவ்வளவு யூஸ் பண்றோம் ரோம் 4K பைட்ஸ் இங்க 128 பைட்ஸ் ஸோ 8051 மட்டும் பண்ணீங்கன்னா போதும் ஓகே இது கொஞ்சம் மக்கப் தான் பண்ணணும் ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் 80 ல இருந்து FF வரைக்கும் என்ன சொல்லியிருக்கோம் இன்டைரக்ட் அட்ரஸிங் and direct addressing special function register என்னென்ன special function register இருக்கு tcon tmode scon timerல lower bit higher bit ஓகே இது எல்லாமே நம்ம லாஸ்ட் இதுல பார்த்தோம் அந்த டயக்ராம்ல அது எல்லாமே இந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர்ஸ்ல தான் இங்க தான் நம்ம பண்றோம் ஓகே
இதுதான் அந்த ஸ்பிளிட் அப்ஸ் 80ல இருந்து F8 தென் FF வரைக்கும் இந்த இதுதான். ஏன் இங்க F0ல இருந்து அப்படின்னா 80ல இந்த வரைக்கும் எத்தனை பிட்ஸ் இருக்குன்னு பாருங்க. இதுல 1 2 3 4 5 6 7 0ல இருந்து கால்குலேட் பண்ணா 8 பிட். 80ல இருந்து 87 வரைக்கும் இந்த ரெஜிஸ்டர். திரும்பவும் 88ல இருந்து 8F வரைக்கும் இந்த டேட்டாஸ். 90ல இருந்து 9F வரைக்கும் இந்த டேட்டா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ரெஜிஸ்டர்ஸ்க்குமே ஒவ்வொரு இதுவுமே ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டரா FF வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, பட் இதுல நம்ம மெயினா பாக்குறது IE, IP, TCON, SCON இதெல்லாம் மட்டும்தான் இந்த பர்பஸ்க்குன்னு கொடுத்திருக்காது. மத்தெல்லாம் வந்து ரிசர்வ். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஃபர்தரா லாஸ்ட்ல நம்ம டைமர் பார்ப்போம்ல, அந்த டைமர்ல இந்த இன்ஃபர்மேஷன்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அட்ரஸிங் மோட்.